அனைவருக்கும் வணக்கம். நமது டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இணைந்திருப்பது நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷெலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட பிரதமர். புத்தாண்டை முன்னிட்டு இன்றும் விசேட போக்குவரத்து சேவை. கொழும்பில் இருந்த 5 லட்சம் பயணிகள் வெளியேற்றம். தெற்கு அதிவக நெடுஞ்சாலையில் கடும் வாகன நெரிசல். கடவுச்சீட்டு விநியோகத்தில் மாற்றம். கந்தலாய் வாகன விபத்தில் ஒருவர் பலி, 27 பேர் காயம். 50 கிலோவிற்கு குறைவானவர்கள் வெளியே வர வேண்டாம், சீன அரசாங்கம் அறிவுறுத்தல். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். மங்களம் பொங்கும் புது வருடம். விசுவாவசு என்ற நாமத்துடன் புது வருடம் இன்று காலை மலர்ந்துள்ளது. இந்நிலையில் நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள மக்கள் இந்து ஆலயங்களில் இன்று அதிகாலை முதல் விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள மக்கள் இந்து ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இதற்கமைய மூதூர் மல்லிகை தீவு திருமங்களேஸ்வரர் ஆலயத்தில் இன்று காலை சித்திரை புத்தாண்டு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இதேவேளை யாழ்ப்பாணம் வடமராட்சி வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்திலும் சித்திரை புத்தாண்டு சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றன. அத்துடன் கிளிநொச்சியில் பன்னங்கண்டி பகுதியில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்கள் பறவை காவடி எடுத்தும் பால் சொம்பு எடுத்தும் நேர்த்தி கடன்களும் செலுத்தி வழிபாட்டிலும் ஈடுபட்டனர். இதேவேளை அம்பாறை மாவட்டத்திலும் பெரும்பாலான மக்கள் ஆலயம் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். சுதேச பாரம்பரியங்களுக்கு முன்னுரிமை அளித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்ட தேசிய விழா பிரதமர் ஹரணி அமரசூரியவின் பங்கேற்புடன் கடுவலை பகல போமிரியவில் உள்ள சட்டத்தரணி சமன் லீலா ரத்னவின் இல்லத்தில் இடம்பெற்றது. இதன்போது காலை 6:44 அளவில் பிரதமரால் மரம் நாட்டப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. சுதேச பாரம்பரியங்களுக்கு முன்னுரிமை அளித்து சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு சடங்குகள், கிராமிய விளையாட்டுகள், கிராமிய பாடல்கள் மற்றும் நடனம் ஆகியவையும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வை புத்த சாசன, சமய மற்றும் கலாசார விவகார திணைக்களம் மற்றும் கடுவலை பிரதேச செயலகம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இன்றும் விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தேவைக்கேற்ப மேலதிக பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் சந்திரஸ்ரீ தெரிவித்தார். சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த இடங்களுக்கு பயணிக்கும் மக்களுக்காக இன்றும் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கமைய பதுளை, பெலியத்தை, அனுராதபுரம், காலி மற்றும் காங்கேசன்துறை வரை மேலதிக ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக யாழ், தேவி, ரஜரட்ட, ரெஜினர் ரயில்களில் ரயில் பெட்டிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சித்திரை புத்தாண்டு பிறப்பை அடுத்து பொதுமக்கள் அதிகளவில் கூடும் பகுதிகளில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டம் காரணமாக அதிவேக நெடுஞ்சாலைகளில் கடந்த 3 நாட்களில் 134 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வீதி மேம்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டம் காரணமாக அதிவேக நெடுஞ்சாலைகளில் கடந்த 3 நாட்களில் 134 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வீதி மேம்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் மட்டும் 3,87,000 வாகனங்கள் அதிவேக
அதிவேக நெடுஞ்சாலையில் இயக்கப்பட்டதாக நெடுஞ்சாலை பராமரிப்பு மற்றும் மேலாண்மை பிரிவின் துணை இயக்குனர் ஜெனரல் RAD ககடப்பெட்டிய தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் இருந்து 2.378 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. இந்த வருமானம் 11 மற்றும் 12ஆம் திகதிகளில் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணித்த 2,97,736 வாகனங்களிடமிருந்து ஈட்டப்பட்டன. கொழும்பிலிருந்து 5 லட்சம் பயணிகள் வெளியேறியுள்ளனர். புத்தாண்டை முன்னிட்டு பயணங்களை மேற்கொள்ளும் மக்களுக்காக நேற்றைய தினம் மேலதிகமாக பஸ்கள் சேவையில் ஈடுபட்டிருந்த போதிலும் பயணிகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்தனர். கொழும்பு மற்றும் அதன் நகர்ப்புற பகுதிகளில் பணிபுரியும் பெரும்பாலான மக்கள் கடந்த சில நாட்களாக தங்கள் சொந்த இடங்களுக்கு சென்றுள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அதன்படி கடந்த 9ஆம் திகதி முதல் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களில் சுமார் 5 லட்சம் பயணிகள் கொழும்பிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் கொழும்பிலிருந்து செல்லும் பயணிகளுக்காக இன்றும் மேலதிகமாக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் செயற்பாட்டு மற்றும் சேவை மேற்பார்வை பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்தார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று காலை கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது. கொழும்பிலிருந்து காலி நோக்கி செல்லும் கெலனிகம மற்றும் தொடங்கொட சந்திகளுக்கு அருகில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பண்டிகை காலத்தில் தெற்கு அதிவேக வீதியை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பண்டிகை காலத்தில் வாகனங்களை செலுத்தும் போது அவதானமாக செலுத்துமாறு வாகன சாரதிகளுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அதன்படி போக்குவரத்து விதிகளுக்கு அமைய வாகனங்களை செலுத்துமாறு மது அறிந்துவிட்டு வாகனம் செலுத்துவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே புத்தாண்டை முன்னிட்டு 35,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புத்தாண்டு காலங்களில் குழந்தைகளை விபத்துகளிலிருந்து பாதுகாக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என சுகாதார பிரிவினர் அறிவுறுத்தியுள்ளனர். புத்தாண்டு காலத்தில் குழந்தைகளை விபத்துகளில் இருந்து பாதுகாக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. புத்தாண்டு காலத்தில் நாடு முழுவதும் விபத்துகள் அதிகரிப்பது ஒவ்வொரு ஆண்டும் பதிவாகும் ஒரு பொது நிகழ்வாகும். இத்தகைய விபத்துகளை தவிர்க்க பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு சுகாதார பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது. புத்தாண்டு முடிந்த பின்னர் வாகன விபத்துகளினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா குறிப்பிட்டார். இதற்கு மேலதிகமாக வான வேடிக்கைகள் காரணமாக குழந்தைகளுக்கு விபத்துகள் ஏற்படுவது அதிகரிப்பதாகவும் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா வலியுறுத்தியுள்ளார். அம்பாறையில் வெள்ளரி பழ விற்பனை அதிகரித்துள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக கரையோர பகுதிகளில் பிரதான வீதியோரங்களிலும் ஆங்காங்கே வெள்ளரி பழம் உட்பட பழ வகைகள் அமோகமாக விற்பனையாகி வருகின்றன. குறிப்பாக சம்மாந்துறை, அம்பாறை பிரதான வீதி, கல்முனை, அக்கரைப்பற்று பிரதான வீதியோரங்களில் துவிச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகளில் வெள்ளரி பழத்தினை வியாபாரிகள் கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். சித்திரை புத்தாண்டு தினத்திலும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வெள்ளரி பழத்தை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த மாவட்டத்தில் தற்போது நிலவி வருகின்ற வறட்சியான காலநிலை காரணமாக ஏற்பட்டுள்ள உடல் உஷ்ணத்தை தவிர்ப்பதற்காக மக்கள் இவ்வாறு கொள்வனவில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு வெளியிடங்களிலிருந்து அம்பாறை மாவட்டத்திற்கு வருகின்ற பழ வகைகளின் தரங்களை பரிசோதிப்பதற்கு கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஷஹீலா இசதீன் ஆலோசனைக்கமைய சுகாதார பரிசோதகர்கள் தினமும் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் வெள்ளரி பழத்திற்கு அதிக கேள்வி ஏற்பட்டுள்ளதுடன் 250 முதல் 850 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். கடந்த 24 மணித்தியாலங்களில் தேர்தல் சட்டங்களை மீறிய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் ஒரு நபரும் 6 அரசியல் கட்சி ஆதரவாளர்களும் தேர்தல் சட்டங்களை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் மொத்தம் 5 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மார்ச் 3ஆம் தேதி முதல் குற்ற செயல்கள் தொடர்பான 32 முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டங்களை மீறியமைக்காக 127 சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக போலீஸ் திணைக்களம் கூறியுள்ளது. அதன்படி உள்ளூராட்சி தேர்தலில் ஈடுபட்ட 15 வேட்பாளர்கள் மற்றும் 52 அரசியல் கட்சி ஆதரவாளர்கள் இந்த முறைப்பாடுகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மார்ச் 3ஆம் தேதி முதல் 12 வாகனங்களும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடவுச்சீட்டு விநியோகத்தில் நாளை முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. கடவுச்சீட்டு வழங்கும் ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகள் நாளை முதல் ஏப்ரல் 17ஆம் தேதி வரை வரையறுக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்நாட்களில் டோக்கன்கள் பகிர்வு மதியம் 12 மணி வரை மட்டுமே இடம்பெறும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. ஒரு நாள் சேவைக்காக செயற்பட்டு வந்த 24 மணி நேர சேவை அந்த நாட்களில் இயங்காது எனவும் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. திருகோணமலை வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 27 பேர் படுகாயமடைந்துள்ளனர். திருகோணமலை கந்தளாய் அக்போபுர பிரதேசத்தில் தனியார் பஸ் ஒன்றும் இராணுவத்தின் பார ஊர்தி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் பலியானதுடன் 27 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். பஸ்ஸில் பயணித்த 25 வயதான மாவனல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த முகமது அர்சாத் என்பவர் உயிரிழந்தார். காயமடைந்த 27 பேரும் கந்தளாய் மற்றும் திருகோணமலை வைத்தியசாலைகளில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்குழியில் போதைப் பொருள் வைத்திருந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்குழி கதிரானவத்தை பகுதியில் போதைப் பொருட்களை தம் வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 52 கிராம் 850 மில்லிகிராம் நிறையுடைய ஐஸ் ரக போதைப் பொருளும் 2 கிலோகிராம் 100 கிராம் நிறையுடைய கேரள கஞ்சா போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு 15ஐ சேர்ந்த 44 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்வது சர்வதேச செய்திகள். பிஜி தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் 6.5 மேக்னிடியூடாக குறித்த நில அதிர்வு உணரப்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நில அதிர்வு 174 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உயிர் சேதம் மற்றும் பொருள் சேதம் குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் நேற்றைய தினம் மியான்மர் மற்றும் தஜிகிஸ்தானில் நில அதிர்வுகள் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் பீஜிங்கில் சூறாவளி ஏற்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள மக்களுக்கு அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீனாவின் தலைநகர் பீஜிங் உள்ளிட்ட நகரங்களில் கடந்த சில நாட்களாக பலத்த சூறாவளி காற்று வீசி வருகின்றது. மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறை காற்றால் அங்குள்ள மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை பீஜிங்கில் பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் ரயில் மற்றும் பஸ் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் 300க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சரிந்து வீழ்ந்தன. வாகனங்கள், கடைகள் மற்றும் வீடுகளில் மேற்கூரைகள் காற்றில் தூக்கி வீசப்பட்டுள்ளதுடன் பல சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனிடையே பலத்த சூறாவளி காற்று வீசி வருவதனால் உடல் எடை 50 கிலோவிற்கும் குறைவானவர்களை வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என அந்நாட்டு அரசாங்கம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 30வது போட்டி இன்று நடைபெறுகின்றது.
குறித்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி இன்றிரவு 7:30 அளவில் ஆரம்பமானது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் புள்ளிப்பட்டியலில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 4வது இடத்திலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இறுதி இடத்திலும் உள்ளது. இந்த நிலையில் இன்றைய போட்டி சென்னை அணி ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலர்ந்திருக்கும் புது வருடம் அனைவருக்கும் சாந்தியையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும் என நமது டிவியின் சார்பாக பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. உமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.